ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு சித்தர் திருவண்ணாமலையில் இருக்கிறவர், அவர் வந்து ஒரு முதிரையை சொல்லி கொடுத்தாருங்க. நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, சூசைடல் டெண்டன்சி இருக்கு, எப்போ பார்த்தாலும் ஒரு தாழ்வு மனப்பான்மையில நாம இருப்போம் அப்படின்னா இதை முயற்சி செய்யுங்க அப்படின்ட்டு. அந்த சித்தரை பத்தி, அந்த சுவாமிகளை பத்தி படிச்சப்ப, அவர் வந்து பிஹெச்டி பண்ணவர், தன் சொத்தை எல்லாம் ₹1 அந்த பத்திரத்தில் எழுதணுங்கிறதுக்காக ₹1 வித்துட்டு மொத்தத்தையும் எல்லாத்தையும் அந்த டிகிரி எல்லாத்தையுமே அக்னிக்கு சரண்டர் பண்ணிட்டு திருவண்ணாமலையில போயிட்டு அவரு சுவாமியா இருக்காரு அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். ரொம்ப பெரிய விஷயம். அவருக்கு ஒரு 30லேருந்து 35 வயசுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பாக்குறப்ப அவர் சொன்ன அந்த க்ஷேபனா முத்திரை அப்படின்னா KSEPNA ஷேப்னா முத்ரா அப்படின்னு இப்படியே ஸ்பெல்லிங் பண்ணார் அவரு. அவர் சொன்னது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. உங்க மனசுல இருக்கிற நெகட்டிவிட்டி யாராவது சந்திச்சீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது, இப்போ கை இல்லாதவங்க கூட இதை செய்யலாம். ஒரு கை தான் இருக்கு அப்படின்னா இன்னொரு கையை வச்சு செய்யலாம். 2 கை இல்லைன்னா அது எப்படி செய்யறதுன்னு எனக்கு கேட்காதீங்க, அந்த சித்தரை தான் கேட்கணும் நம்ம. அவர் சொன்னது எப்படின்னா, கை 2ஐயும் இப்படி நீங்க சேர்த்துடுங்க. இந்த விரல்கள் இப்படி இருக்க மாதிரி சேர்த்துங்க. ஒரு விரல் மேல இல்லை ஒரு விரலை வச்சிடுங்க. வச்சுட்டு இந்த 3 விரல்களை ஒன்னா சேர்த்துடுங்க, கீழே மடிச்சிடுங்க. ஒரு விரல், இந்த ஆள்காட்டி விரல் 2 மட்டும் ஒன்னையும் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த கட்டை விரல் அப்படியே ஒன்னையும் பார்த்த மாதிரி இருக்கணும். கை ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா இப்படி வரும். அப்பதான் நடுவில் வந்து கேப் இல்லாம இருக்கும். இப்படி கையை கொண்டு வந்துட்டு பொசிஷன் பாருங்க. 2 கையும் ஒன்னா சேர்க்குறீங்க. 3 விரல்களை மடிச்சிடுறீங்க. ஆள்காட்டி விரலும் ஒரு ஆள்காட்டி விரலும் ஃபுல்லா கேப் இல்லாம வச்சிருங்க. இந்த கட்டை விரலும் இருக்கணும். அதுக்கப்புறமா வலது கட்டை விரலை மடிச்சு வச்சுட்டு இடது கட்டை விரலை அதுக்கு மேல மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு முதிரை வரும். இப்ப கை வந்து இப்படி வச்சால்தான் உங்களுக்கு நடுவுல இந்த கேப் இல்லாம இருக்கும். இதுல கேப் இருக்கக்கூடாது அப்படிங்கறது அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. கை 2ஐயும் இப்படி மடிச்சுட்டு இந்த பொசிஷன்ல இருந்து தரையை நோக்கி இந்த ஆள்காட்டி விரல் கீழே இருக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு, ஆள்காட்டி விரல் தரையை நோக்கி கீழே வச்சுக்கிற மாதிரி காலையில ஒரு 5லேருந்து 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கண்ணை மூடி இந்த பொசிஷன்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே விலகி மனம் ஒரு நல்ல அமைதியான ஒரு சூழலுக்கு வருங்கிறத அவர் சொல்லியிருக்காருங்க. நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. படுக்க போறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை முயற்சி செய்யுங்க. காலையில் எழுந்த உடனே இதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி பலன் வருதுங்கிறத கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.